தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். விஜய்ன்ற ஒரு மனுஷனை சுத்தி தான் தமிழ்நாடு அரசியல ஒட்டுமொத்தமா இப்ப இயங்கிட்டு இருக்கா. இதை தொடர்ந்து போயிட்டு இருக்க அப்டேட்ஸ் என்னன்னு இதோட நீட்சியை தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம். விஜயால பெரிய மாற்றம் வருமானு தெரியல தமிழக மக்களோட வாழ்வாதாரம் சார்ந்து. ஆனா பார்லிமெண்ட்ல மாற்றம் வரப்போகுது. ப்ரோ இதுனா பயங்கரமா இருக்கு. பொட்டி சைஸ் பெருசா வாங்கிட்டே என்ன பார்லிமெண்ட்ல எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவா சொல்றேன். ஆக்சுவலா பார்லிமெண்ட்ல இதுவரை காலமும் திமுக காங்கிரஸ் எம்பிஸ்லாம் ஒரே இடத்துல உட்காந்து தான் பார்த்துருப்போம். ஒரு டீமா இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் பேசும்போது இந்த வேற்று கட்சியினர் இருக்காங்க, கூட்டணியில வேற்று கட்சி தானே அவங்க திமுக காங்கிரஸ். அவங்க பயங்கரமாக பெஞ்சை தட்டி அவங்களுக்கு உத்வேகம் கொடுக்கறது, சூப்பர் சம பாயிண்ட் அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறது, பயங்கரமாக கை தட்டி எதிர்கட்சியிலேருந்து யாராவது எழுந்துக்கிறாங்கனாக்கா ஏன்பா உட்காருப்பா பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இனிமே பார்லிமெண்ட்டில் டிஎம்கேவுக்காக காங்கிரஸும் காங்கிரஸ்க்காக டிஎம்கேவும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதான் எங்கள்கிட்டலாம் தெரியுது. சப்போர்ட் பண்ணுறது ரேரஸ்ட் ஈவெண்ட்டில் மேபி பாஜகவை டார்கெட் பண்ணுறப்ப ஒன்றா செஞ்சுக்கலாம் போல இருக்குது. எதை வச்சு சொல்கிறேன்னா, விஜய் அவர்களை பார்லிமெண்ட்டில் ஒரு மாற்றம் ஏற்படுதுங்க. கனிமொழி எம்பி இருக்காங்களே, இவங்க மக்களவை சபாநாயகருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தை இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் இருக்குல்ல அதை மாற்றி கொடுத்துருங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வரோம் புரியுதா? காங்கிரஸ் எம்பிஸ் இருக்கிற பக்கம் திமுக எம்பிஸை இனிமேல் பார்லிமெண்ட்டில் பார்க்க முடியாது. இதைத்தான் இந்த கடிதம் மூலமாக நாம் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் மாற்றம் வரும்னு பார்த்தா இப்பயே மாற்றம் ஆரம்பிச்சிச்சு. அதுவும் டைரெக்டாக பார்லிமெண்ட்லேயே. ரைட்டு. மயிலாடுதுறையில் என்னாச்சு, ஆளுநரை கண்டிச்சு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. நிறைய கொடிகள்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்த திமுகவினருக்கு மன ஆதங்கம் பெருசாகிடுச்சு. ஏன்னா நீங்கள் முதுகில் குத்திட்டீங்களே, இவ்வளோ வருஷமாக கூட இருந்துட்டு 20 ஆண்டு கால கூட்டணி பட்டுன்னு முடிச்சு விட்டீங்க ஒரு புதுசாக வந்த கட்சிக்காக, நேரம் பார்த்து காலை வாட்டிங்கன்னு அவங்க ஒரு பக்கம் மன அதிருப்தியில் இருக்காங்களா. அதுக்கு மத்தியில் இந்த விஷயம் ஒரு பக்கம் அவங்க ஆர்ப்பாட்டமாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க காங்கிரஸினர். இதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு திமுக என்ன பண்ணிட்டாங்க, கொடிகளை பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்குவாதம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு அஞ்சத்தில். அதெல்லாம் நடந்துச்சு. கொடிகளை ஃபுல்லாக பறிச்சிட்டாங்க. நம்பிக்கை துரோகி ராகுல் காந்தி ஒழிகன்ட்டு திமுகவினர் அதுக்கப்புறம் கை தூக்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே போராட்டமாக ஆரம்பிச்சு 2ஆக உடஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஓகே, புதிய அரசமைக்க பாஜக இதுக்கப்புறம் முயற்சிக்காதுன்னு பாஜக தெளிவாக ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. ப்ரோ அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டரான்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இதுக்கப்புறம் யாரும் அண்டர்ஸ்டிமேட் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 சீட்டு கட்சின்னு சொன்ன கட்சிகள்லாம் இப்போ அவங்க தான் ஹீரோவாக இருக்காங்க இந்த அரசியல் களத்தில். பாஜக கிட்ட ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் இருக்காங்க, அதை மறந்துடாதீங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச எலெக்ஷனில் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் தான் அவங்களை கெயின் பண்ண முடிஞ்சது. மற்ற எல்லா தொகுதிகள்லையும் தோத்துட்டாங்க. இதில் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களின் நலன் மற்றும் முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள பாரதிய ஜனதா கட்சி அதே நோக்கத்துடன் சட்டமன்ற தேர்தலிலும் களம் கண்டது. ஆமாம், போட்டி போட்டாங்க. இருப்பினும் தேர்தல் முடிவுகளை கட்சியானது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறது. ஒரு எம்எல்ஏ தான் கொடுத்துருக்கீங்க மக்கள், ஓகே நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். மேலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பினையும், வழி புரியுது அவங்களோட வழி, அதிகாரத்தையும் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தலில் வழங்கவில்லை என்று நாங்கள் கருதுகிறோம். கரெக்டு, மக்களுக்கு தெரியாதா? ஓகே ரைட்டு. தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் நாங்கள் உளமாற மதிக்கிறோம். ஓகே இதெல்லாம் புரியுது. அடுத்த என்ன விஷயத்துக்கு வாங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கே தான் விஷயம் ஆரம்பிக்குது. எனவே தமிழக பாரதிய ஜனதா கட்சியானது தமிழ்நாட்டில் புதிய அரசை அமைப்பதற்கான எந்த ஒரு முயற்சியிலும் தன்னை இணைத்து கொள்ள விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சி அமைக்கும் எவ்வித முயற்சியிலும் கட்சியானது எவ்வித நேரடி பங்களிப்பையும் மேற்கொள்ள விரும்பவில்லைன்னு சொல்கிறாங்க. மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கப்போ எந்த ஆட்சி அமைஞ்சாலும் சரி, அது சார்ந்த துளியும் ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மைண்ட் செட்டை பாஜக எடுத்தாச்சு. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. மேலும் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு கட்சிக்கும், புரியுதா, எந்த ஒரு கட்சிக்கும் அதிமுக மென்ஷன் பண்ணுறாங்க, நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்பதையும் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுக இன்சிஸ்ட் பண்ணி டிவிகே சைடு ஓட்டிங் போதுன்னா கூட வாய்ப்பே இல்லை, எங்களுக்கு சம்மந்தப்பா விட்டுருங்கப்பா அப்படின்ற ஸ்டாண்டை பாஜக தெளிவாக எடுத்துட்டாங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழக பாஜகவோட தலைவர், இவர் என்னென்ன சொல்கிறார் இப்போது, ஏங்க என்ன எங்கள் பக்கத்தில் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குங்க. அவர் எண்ணிக்கை தானே இங்கே கேட்குறாரு. 118 மெஜாரிட்டி எம்எல்ஏஸை காட்டுங்க, ஆட்சி அமைச்சிருங்க, அதானே கேட்குறாரு.
அதை கொடுக்க வேண்டியது தானே, அதை விட்டு என்னங்க இது அப்படின்னு பேசியிருக்காரு. ஆக்சுவலாக அவங்களோட பொறுப்புன்ற விஷயத்த மென்ஷன் பண்ணுறாருங்க. தாவேக்கா இவ்வளோ எம்எல்ஏஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா வாய்மொழியாக பத்தாது, காட்ட சொல்லுங்கள், அது அவங்களோட பொறுப்பு. அதையும் மீறி செயல்படணும்னு தாவேக்கா நினைக்குது அப்படின்னா கோர்ட்டுக்கு போங்க. யார் சொல்லியிருக்கா? நயனார் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அடுத்து வானதி ஸ்ரீனிவாசன், இவங்க என்ன சொல்கிறாங்க, அதிகாரம் பதவி சுகம், இதுக்காக தான் காங்கிரஸ் தாவேக்கா கூட கூட்டணி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆப்வியஸாக எல்லா கட்சிகளும் அதாக கூட்டணி வைப்பாங்க. ஓகே, திமுகவுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், திமுகவினர் காங்கிரஸ் சார்ந்து துரோகன்ற வார்த்தையை பயன்படுத்தினது மாதிரி பாஜகவினர் திமுகவுக்காக கரிசனப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக இருக்குல்ல இது. தாவேக்கா அமைதியாக இருக்கும்போது காங்கிரஸ் எதுக்கு போராடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல கேள்விதான், ஆனால் கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது, அதுவும் புரிஞ்சுக்கணும். ஓகே, பாஜக மேலே எதுக்காக காங்கிரஸ் எப்படிலாம் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கு, ஏதோ நாங்கள் தான் தடுக்கிறோம் அதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஆளுநர் மெஜாரிட்டியை கெடுத்துற குத்தமா? இதுக்கு எது ஃபுல்லாக ஆளுநரை டார்கெட் பண்ணுறீங்க? மக்களே, மத்தியில் பாஜக ஆட்சி தான், ஆளுநர் மத்திய அரசோட முகம்தான். அப்படி இருக்கும்போது தமிழக பாஜகவினர் ஆளுநர் பக்கம் தான் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதாங்க லிட்டரலாக புரியுதா? ஓகே, ரைட்டு. அர்ஜுன் சம்பத் அவர்கள், ஐயோ அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, ஜோசப் விஜய் தானே எடுத்து ஆரம்பிப்பான்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் நல்லதாங்க பேசியிருக்காரு. இந்த முறை ஜோசப் விஜய்ன்ற வார்த்தையை விடலை, அந்த பேரை முழுசாக தான் சொல்லியிருக்காப்புல. என்ன சொல்லியிருக்காரு, முருகர் அருளால் தான் ஜோசப் விஜய்க்கு இந்த வெற்றி கிடச்சிருக்கிறதா மனசார வாழ்த்திருக்காப்புல. இது வாழ்த்து தான். விஜயர்களும் திருச்செந்தூர் கோயிலுக்கு போன விஷயம் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். மக்களோட நம்பிக்கையை தாவேக்கா பெற்று இருக்கு, அது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் மூலமாக தெளிவாக தெரியுது. சில்மிஷன் செய்கிற சில தாவேக்காவினர் இருக்காங்களே, அவங்கள விஜய் அவர்கள் கவனிக்கணும்னு சொல்கிறாரு. இதைத்தான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதான் அண்ணனும் சொல்லியிருக்காப்புல. ஆனால் நல்ல நல்ல எம்எல்ஏஸ்லாம் இருக்காங்கப்பா தாவேக்கால, ஆட்டோ ஓட்டுறவர்லாம் எம்எல்ஏவாமே, அதெல்லாம் கேட்க சந்தோஷமாக இருக்குப்பா, அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம் அப்படின்னு பேசியிருக்காருங்க அர்ஜுன் சம்பத் அவர்கள். ரைட்டு. தம்பிராமையா இருக்கார்ல, நடிகர் தம்பிராமையா, TN 2026 படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட்டு. தம்பிராமையா அவர்கள் உருக்கமாக ஒரு வீடியோ இப்போ பதிவு பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாப்புல, விஜய்க்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருங்களேன், எதுக்கு இந்த அளவுக்கு, உங்களோட பாதத்தை தொட்டு கேட்டுக்கிறன்ற மாதிரி அவர் இறங்கி வந்தே பேசியிருக்காப்புல விஜய் சாருக்காக. தம்பிராமையா கேரள ஆளுநர் மற்றும் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ஐயா அலேக்கர் அவர்களுடைய பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன். நீங்கள் மிகப்பெரிய அறிவாற்றல் ஆளுமை கொண்டவர் என்ற நிலை இருந்ததால் தான் உங்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. நான் எந்த கட்சியும் சாராதவன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மட்டும் பக்தி கொண்டவன். இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் 40% ஓட்டை இளைய தளபதி விஜய் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். 2 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 2 கோடி பேர் என்பது ஓட்டுரிமை படைத்தவர்கள். இதில் ஓட்டுரிமை அற்ற மாணவர்கள், மாணவிகள், எனது பேத்தி, எனது பேரன், எல்லா குடும்பங்களில் இருப்பவர்களுடைய ஆசையும் அபிலாஷையும் அதில் ஒளிந்திருக்கிறது. கடந்த 2-3 நாள் நிகழ்வுகள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை, ஓட்டுரிமை அற்றவர்களை, மாணாக்க செல்வங்களை, என்னை போன்ற நிறைய பேருடைய பேரன் பேத்திகளை மனம் கலங்க செய்திருக்கிறது. எல்லோர் வீட்டிலும் ஒரே கூக்குரல், தமிழ்நாடு எங்கும் எல்லோர் வீட்டிலும் குழந்தைகளுடைய கூக்குரல், எப்ப வருவாங்க, எப்ப, எத்தனை சீட்டு, எப்ப பதிவேற்றுட்டாங்களா, எப்ப ஏற்க போறாங்க, ஒரு இனம் புரியாத தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு எல்லோரும் மன செஞ்சலத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள். 113 காமிச்சிட்டாங்க, 5 கூட தூக்கி போடுங்க, 108 இருக்குல்லங்க ஐயா, அழைங்க ஐயா தம்பி விஜய கொடுங்க, அவர் கேட்டுக்கக்கூடிய இந்த 2 வார அவகாசத்தை கொடுங்கள். அவர் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஆட்சி தொடரட்டும், ப்ரூவ் பண்ண முடியலன்னா ஆட்சி விட்டு சட்டம் ஆட்டோமேட்டிக்கா அவரை தீக்கிற போது அடுத்த இன்னொரு எலெக்ஷன் கூட நீங்க ஃபார்ம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் யாரும் வந்து போட்டும். தயவு செய்து இந்த ஓட்டுரிமையற்ற இந்த குழந்தை செல்வங்கள், அவர்கள் அறியாமையில் இருப்பவர்கள், இன்ஃபாக்சுவேஷன் இருப்பாங்க, உண்மை இருந்துட்டு போட்டுமே, அவர்களுடைய பார்வையில், அவர்களுடைய எண்ணத்தில் இருந்து, அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து கேட்கிறேன். அலேக்கர் ஐயா தம்பி விஜய் அவர்களை அடுத்த எம்ஜிஆர் ஆகியவிட்ட எம்ஜிஆர், அவ்வளவுதான், உண்மைதான். அதிமுகவில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களாக வந்து விஜய்க்கு சப்போர்ட் செய்யுங்க. அடுத்த எம்ஜிஆர் சார் கூப்பிடுங்க, அவரை ஆட்சி கட்டில் அமர வைங்க. திரும்ப சொல்றேன், அறுதி பெரும்பான்மை நிரூபித்தால் ஆட்சி தொடரட்டும், அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க முடியவில்லை என்றால் ஆட்சி களையட்டும், அடுத்த எலெக்ஷன் நடக்கட்டும். அலேக்கர் ஐயா, அலைங்களையா தம்பி விஜய், இந்த குழந்தைகளையும் சிறார்களையும் மன ஊனத்திலிருந்து காப்பாற்றுங்களையா. நன்றி, வணக்கம். எந்த ஒரு ஆட்சி அமைஞ்சாலும் சரி, ஆட்சி அமையறதுக்கு முன்னாடி இருக்க வாக்குறுதிகளா இருந்தாலும் சரி,
அங்கே பெண்கள் பாதுகாப்புன்ற விஷயம் ரொம்ப முக்கியமான கருப்பொருளாக பார்க்கப்படும். அந்த வகையில் திமுக ஆதரவாளராக இருக்க இந்த பெண், தாவேக்கு ஆதரவாளராக இருக்க அந்த பெண், இவங்க 2 பேரும் பெண்கள் பாதுகாப்புன்ற விஷயத்தில் அந்த கருப்புள்ளியில் வந்து இணைகிறாங்க. ஆனால் எந்த பக்கம் சொல்கிறது நியாயம் இருக்குன்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் மக்களே. இவங்க சொல்கிற விஷயம் இந்த தாவேக்காவினர் சொல்கிறால பெண்களுக்கு சிறுமிகளுக்கெல்லாம் இப்போ கொடுமை நிகழ்த்திட்டு இருக்கு, எலெக்ஷன் முடிஞ்சு இது இவ்வளோ நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி ஆதகத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி எந்த பார்ட்டியில இருந்து அதுக்கப்புறம் எந்த பார்ட்டி போனாங்க? ஓகே, இன்னொரு பக்கம் அவங்க சொல்கிற விஷயம் இவங்க சொல்கிறத மறுத்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. 2 பேர் சொல்லியிருக்கிறது நான் ஃபுல்லாக உங்ககிட்ட ஷோ பண்ணுறேன், முழுமையாக பாருங்கள். 2 பேரில் எந்த பக்கம் நியாயம் இருக்குன்றத மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம் தெரியுமா? சென்னை மயிலாப்பூர்ல 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான் தாவேகா நிர்வாகி தினேஷ். 12th படிக்கிற ஒரு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான் இன்னொரு தாவேகா நிர்வாகி. 2 வயசு குழந்தைய வெறும் நகைக்காக கடத்திட்டு போயிருக்கான் இன்னொரு தாவேகா நிர்வாகி. இதுல நாங்க இங்க தேர்தல் வெற்றியை கொண்டாடுறோம் அப்படிங்கிற பேர்ல பொது வெளியில வாயிலா ஒரு ஜீவனை கழுத்தை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அத வீடியோவும் வேற எடுத்திருக்காங்க தாவேகா தொண்டர்கள். பஸ் ஸ்டாண்ட்ல காரு மேல ஏறி நின்று அட்ராசிட்டி. ஆட்டோல தாவேகா கொடியை கட்டிட்டு ரோட்ல தாறுமாறா வண்டி ஓட்டிட்டு போறாங்க. மக்கள் பாதுகாப்பையும் பெண்கள் பாதுகாப்பையும் பத்தி பேசின விஜய் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தானே இருக்காரு. இன்னும் என்னென்ன அட்ராசிட்டிஸ் அட்டகாசங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு மக்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, என்னைக்கும் மக்களுக்காக மக்களோட நலனுக்காக எங்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட வழியில திராவிட முன்னேற்ற கழகத்தோட பணி என்னைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க எல்லாம் பெண்கள் தானா அப்படிங்கறதுலயே எனக்கு சந்தேகமா இருக்கு. எந்த கட்சியா இருந்தா எனக்கு கொஞ்சமாச்சும் நியாயத்தை பேச வேணாம். விளாத்திக்குளம் பிரச்சனையை தொடர்ந்து அவ்வளோ ரேப் கேஸ், இது ஒரு தொடர்கதை, இதுக்கு ஒரு முடிவே இல்லைங்கிற மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அவ்வளோ நடந்துட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் இந்த அம்மனிகை யாருமே வாயை திறக்கல. அதுல ஒரு அம்மனி வேற சொன்னா நீங்க எல்லாம் என்ன திருந்தவாடா போறீங்க அப்படின்னு. இப்ப ஒரு பெண் கிட்ட வந்து ஒரு தாவேகா தொண்டை தப்பா நடந்துக்கிட்டாங்களாமா. அது உண்மையா இருந்தா அப்படின்னா செருப்படி தாவேகா தலைவர்கிட்ட இருந்துதான் வரும் அப்படிங்கறது மாற்று கருத்து இல்ல. ஆனா இது உண்மைதான் அப்படிங்கறத நாங்க எப்படி நம்புறது? இத்தனை நாளா தாவேகா தொண்டர்கள் கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் வரல, பெண்களுக்கு எதிராக எந்த பிரச்சனையும் வரல. இப்ப அவரு ஜெயிச்சுட்டாரு, ஜெயிச்ச 2 நாள்லயே இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கும் போது இது உண்மைதான் அப்படிங்கறதும் அவன் தாவேகா தொண்டன் அப்படிங்கறதும் நாங்க எப்படி நம்புறது? நாளைக்கு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, எதிர்கட்சியா வந்தா ஏமா இத்தனை நாள் நாங்க ஆட்சிக்கு வரோம்னு தெரிஞ்சதுல இருந்தே நீங்க எல்லாம் எங்களுக்கு எதிராளுகிறாமா? எதிர்கட்சிக்கு தான். இவ்வளவு நாளா எவ்வளவோ கேவலமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் சமாளிச்சுட்டு ஆட்சியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பிரச்சனை கொடுப்பீங்க அப்படிங்கறத நாங்க திங்க் பண்ணாமையா உட்கார்ந்துருப்போம். நீங்க இவ்வளவு வருஷ காலமா ஒரு சாக்கடையை சேர்த்து வச்சிருப்பீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்ததுமே அந்த சாக்கடையெல்லாம் ஒரே நாள்ல கிளீன் பண்ணிட முடியுமா? நீங்க சாக்கடையை சேர்த்து வைக்கிறதுக்கே இவ்வளவு வருஷ காலம் எடுத்துக்கும் போது அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு, நல்லது பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த நல்லது பண்ணும்போது தீய சக்திகள் நிறைய நம்மள டிஸ்டர்ப் பண்ணதான் செய்யும். அதெல்லாம் தகர்த்துட்டு நாங்க நல்லது பண்ணத்தான் போறோம், நீங்க பார்க்கதான் போறீங்க. முடியாத விஷயத்தெல்லாம் வாக்குறுதியா கொடுத்திருக்காரு தாவேகா தலைவர். 2500 ரூபாய் கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் நான் சொன்ன அந்த 1000 ரூபாயாச்சும் கொடுங்க. ஏன் கொடுக்க முடியாது? மக்களுக்காக கவர்மெண்ட்ல இருந்து வர பணத்தை மக்களுக்காக மட்டும் செலவு பண்ணா 2500 என்ன 3000 ரூபாய் கூட கொடுக்கலாம். நாங்க 1500 கோடிக்கு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு 200 கோடிக்கு வேலையை முடிச்சு மத்த கோடிகளை அமுக்கிற கூட்டம் கிடையாதுங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கான சேஃப்டி சோர்சஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அவர் சொன்னது அவரோட பெருந்தன்மையை காமிக்குது. உடனே தாவேகா தலைவர் சிஎம் சீட்ல உட்கார மாட்டாரு அப்படின்னு எல்லாம் யாரும் நினைக்காதீங்க. தப்ப சீக்கிரமா பண்ணிடலாம், நல்ல விஷயம் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். சிஎம் சீட்ல விஜய் அண்ணா உட்காருவாரு, நல்லது நடக்கதான் போகுது பாரு. பெண்களுக்காக பெண்களின் மோதல், நல்லா இருக்கல கேப்ஷன் அதுக்கு. ஓகே, மறுதேர்தல் ஒருவேளை நடந்துச்சுன்னு வைங்க, நடக்கக்கூடாது, ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு அது இன்னும் பெரிய பின்னடைவு கொடுத்துரும். நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன் நினைக்காதீங்க, ஃபேக்ட் இதுதான். ஏன்னா ஏற்கனவே மக்கள் விஜய் மேலே அனுதாபாலையை பெருசாக வீச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த மனுஷன் எவ்வளோதான் பிரச்சனை கொடுப்பீங்க அப்படின்ட்டு. இது அப்படியே ஓட்டா கன்வெர்ட் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். திராவிட கட்சிகள் இப்போ வாங்கியிருக்க ஓட் பேங்க்கில் பாதி வர்றது பெரிய விஷயமாயிடும். அந்தளவுக்கு போயிடுச்சுன்னா தாவேகா போய் இன்னும் மேலே போயிடும். இதை அவங்க யோசிக்காமல் இருப்பாங்க திராவிட கட்சிகள்லாம். இன்னொரு பக்கம் திராவிட கூட்டணி ஒருவேளை அமைஞ்சிச்சுன்னு வைங்க, திமுக அதிமுக கூட்டணி, அத்தோடு தமிழக மக்கள் 234 தொகுதிகளையும் விஜய்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆப்வியஸாக தான் நடக்கும். ஏன்னா இதுவரை காலமும் நம்மளை ஏதோ இதெல்லாம் சொல்லி நம்மளை மதிப்பிருக்காங்க போல இருக்கு, விஜயர்கள் சொன்னது உண்மை போல இருக்கு, அப்படி நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது பெரிய விஷ பரீட்சை மக்களே. திமுக அதிமுக கூட்டணின்றது அவங்க அமைக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு கட் ஃபீலிங் சொல்கிறது, விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சிடும் திமுக கூட்டணி கட்சிகள் இருந்து. அதுக்கப்புறமா ஆட்சி அமைச்சிருவாங்க. அதுக்கு ஒரு 6 மாதம் கழிச்சு வேணா அடுத்தடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். என் மனசு தான் சொல்லுது, என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், விஜய் இவராக முடியாதுப்பா,
விஜய் அவராக முடியாதுப்பா அப்படின்ற பேச்சுகளை மட்டும் எதிர்க்க நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன தெரியுமா சினாரியோ, விஜய் மாதிரி யாரும் ஆக முடியாதுன்றதான் லிட்டரலாக தெரிஞ்சிருச்சு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.